நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இன்றைக்கு விசேடமாக நாங்கள் பேசப்போகிற ஒரு மிக முக்கிய தலைப்பு மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் 25-26 மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் விசேடமாக பேச காத்திருக்கின்றோம். உலகத்தில் மிகப்பெரிய 3வது அல்லது 4வது இப்படியெல்லாம் சொல்லப்படுகிற 272 மேல் ட்ரில்லியன், அதாவது உங்களை சுருக்கமாக சொன்னால் 3 ட்ரில்லியனுக்கு மேல் சர்வதேச பொருளாதார மண்டலமாக இந்திய பொருளாதாரம் உருவாகி இருக்கிறது என்று புகழாரம் சூட்டுகிறார்கள் ஆட்சியாளர்கள். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய உலகம் முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது பயன்படுத்துதல், கன்சியூம் என்று சொல்லக்கூடிய பயன்பாட்டாளர்கள் பொருட்களை வாங்கக்கூடிய பெரிய சந்தை. ஆக இந்தியா, சீனா போன்ற நாடுகளை விட மற்ற நாடுகள் அந்த பயன்பாட்டு சந்தையில் 40 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாங்கும் திறன் கொண்ட ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தின் எப்படி முன்னேறுவது என்பதை நாம் மட்டும் விவாதித்து கொண்டிருக்கவில்லை. உலகத்தில் இப்பொழுது அமெரிக்க செனட் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களும் கூட இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாட்டு சந்தைகளை அவதானிக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை மறுக்கவும் முடியாது, அது மறுக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட நேரத்தில் 2-0 என்று அழைக்கப்படுகிற 2 முறை ஆட்சியிலே வெற்றிகரமாக நடத்தி 3வது முறையாக நான் இந்த ஆட்சியிலே காலெடுத்து வைத்து இந்தியாவை ஒரு வலிமையான பொருளாதார சக்தியாக மாற்றுவேன் மகாலட்சுமியுடைய அருளால் என்று அவர் நேற்று கூறினார். தற்போது பேசுகின்ற போது பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இந்த முறை எதிர்க்கட்சிகளில் தூண்டுதல், சாத்தானுடைய அசைவுகள் இல்லாமல் மன அமைதியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற கருத்தையும் கூட அவர் சொல்லியிருக்கிறார், நேற்றைக்கு சொல்லியிருந்தார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்திய பொருளாதாரம் ஸ்டெபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நிலையாண்மையில் இருக்கின்றதா? ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் எப்படிப்பட்ட பட்ஜெட்டாக இருக்க வேண்டும்? சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் மற்றும் உண்டான கருத்தாய்வின் அடிப்படையில் ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் சர்வதேச நிலைப்பாடுகளையும் நாட்டினுடைய மக்களின் வாங்கும் திறன், இன்ஃப்ளேஷன் மற்றும் பணவீக்கம், வேலைவாய்ப்புகள் எல்லாவற்றையும் அது சரி செய்யும். அப்படி இருக்கிறதா இந்த பட்ஜெட் 2025-26? பேசுவோம். இப்பொழுது பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே முருகானந்தம் அவர்கள் இணைகிறார். முருகானந்தம் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஆடிட்டர் சுப்பிரமணியன் ஐயா, வணக்கம். சுப்பிரமணியன் சார், நான் உங்களையும் வரவேற்கின்றேன். வணக்கம். அதே போன்று நம்முடைய அரசியல் விமர்சகராக ரமேஷ் சேதுராமன் சார், வணக்கம். பொது உடைமை ஆர்வலர், மிக ஆழமான சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நெய்வேலி பாலு ஐயா அவர்களையும் வரவேற்கின்றேன். வணக்கம் சார். நெய்வேலி பாலு, நான் ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். எப்படி பார்க்கின்றீங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் அது ஒரு 48 லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்லப்படுகின்றது. இதையெல்லாம் எப்படி பார்க்கின்றீர்கள் உங்களுடைய பார்வையில்? முதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, அவர் எங்கள் ஊரில் காலேஜில் படித்தவர். அதற்கு பிறகு அவர் திருமணத்திற்கு பிறகு ஆந்திராவுக்கு போயிட்டாருங்கிறது தான் வேறு செய்தி. 2வது 8வது முறையாக தொடர்ந்து பட்ஜெட்டை அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அளித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம்தான். இன்றைய பட்ஜெட்டை பொறுத்தளவில் அது முழு உரையை நான் கேட்டேன். சரி. ரொம்ப ஆர்வமாக நான் கேட்டேன். சரி. சில எதிர்பார்ப்புகள், குறிப்பாக எனக்கு ஒரு 7-8 கருத்துக்களில் எனக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தது. சரி. உதாரணமாக இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு சொன்னால், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க, ஏதாவது கொஞ்சமாவது குறைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லை. அதற்கு அடுத்தாற்போல் இப்பொழுது டெல்லியினுடைய எல்லையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், அது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த போராட்டத்தில் ஒரு 700 பேர் உயிரை இழந்து அன்றைக்கு அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகும் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை நாங்கள் உங்களுடைய உணவிற்கு தருவோம்
விளைபொருளுக்கு தருவோம் என்று சொன்னார்கள். அது இன்று வரை அதை பற்றிய மூச்சே இல்லை. இந்த பட்ஜெட்டும் அது இல்லை. இது பெரிய ஒரு ஏமாற்றம். அதற்கு அடுத்தாற்போல் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாட்டிலே விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைக்கு வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல ஆயிரம் கோடி இளைஞர்கள் இன்றைக்கு வேலை தேடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு நான் வேலை தருவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ பேர் கொடுத்தார்கள் என்று சொன்னால் மொத்தமாகவே 1 கோடி பேர் கூட இன்று வரை வேலை கொடுக்கவில்லை என்பதை ஒன்றை பார்க்கிறோம். மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னால், ரொம்ப நான் எதிர்பார்த்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சாதாரண மக்களுக்கான விலைவாசி, இப்போ விலைவாசி கடந்த ஓராண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் உணவுப் பொருட்கள், அரிசி, எண்ணெய், பருப்பு, அதை போன்ற அத்தியாவசிய பொருட்களும், காய்கறியும், அத்தியாவசிய பொருட்கள் கிட்டத்தட்ட 50-60 விழுக்காடு ஏறி இருக்கிறது. காய்கறிகள் 60, 70, 80 என்று தான் இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்க்கிறோம். நிர்மலா அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாராளுமன்றத்திலே அன்றைக்கு பூண்டு விலை ஏறியது என்று சொன்னபோது நான் பூண்டு சாப்பிடுவதில்லை என்று சொன்னார். அது பெரிய சர்ச்சையானது. ஆனால் இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன் என்றால், நிர்மலாவும் சாப்பிடக்கூடிய அந்த சாதாரண உணவுப் பொருட்கள், அரிசி, எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள், மளிகைப் பொருட்கள் எல்லாமே இன்றைக்கு விலையேறி இருக்கின்றன. காய்கறி, பழத்தினுடைய விலை என்பது அளவுக்கு மீறி பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் பார்க்கிறோம். ஆக இந்த 3 அல்லது 4 கட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பட்ஜெட் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகப்பட்டது என்பதை நான் இங்கே முதல் கட்டத்தில். சார் வணக்கம். திரு சுப்பிரமணியன் சார் வணக்கம். இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கு பார்க்கின்ற போது பலவேறு மாற்றங்கள். மூத்த ஊடகவியலாளர், பொது உடைமைவாதி ஐயா அவர்களுக்கு அதில் ஒரு மன திருப்தி அல்ல. ஒரு ஆடிட்டர், நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த பட்ஜெட்டை? ஆக்சுவலாக இது ஒரு சவாலான பட்ஜெட் மத்திய நிதி அமைச்சருக்கும் சரி, என்டிஏ அரசாங்கத்துக்கும் சரி. ஏன்னா ஒரு கடந்த 1 வருடமாக அந்த தேர்தல் நடந்து முடிந்து அதற்கப்புறமா ஒரு 6 மாதங்கள் தான் போன வருடத்துல இருந்தது. இந்த வருடத்துல இருந்தது அவர்களுக்கு என்னென்ன கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், நிதியை ஒதுக்க வேண்டும், அந்த மாதிரியான காலம் இந்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு 6 மாதங்கள் தான் கிடைச்சது. போன ஜூலைல தான் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள், ஜூலை 23ஆம் தேதி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல தான் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடந்த ஒரு 6 மாதங்களுக்குள்ள இன்னும் இந்த மாற்றே முடியல நமக்கு இன்னும். ஸோ அதுக்குள்ள இவங்களால எப்படி இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும்? அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேர்தல் நடந்திருக்கிறது. ஸோ அமெரிக்கா தாக்கம் சைனாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது டாரிஃப்லாம் சைனால போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள முதலீடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஏன்னா அமெரிக்காவில் மேக் இன் அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட கொள்கை முழக்கமா எடுத்துன்னு போயிட்டாரு. அனைத்து நாடுகளிலும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு முதலீடுகள் திரும்ப போய்விட்டன. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு பெரிய நெருடல் தான் ஆக்சுவலா இந்த பட்ஜெட் போது. அதாவது இப்ப நம்மளோட 4.9% பிஸ்கல் டெபிசிட் இருக்கும் சொன்னாங்க போன வருஷத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது. அது 4.8ல இப்ப மெயின்டைன் பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது இவர்களால் எப்படி வரிச்சலுகையை கொடுக்க முடியும்? மெயினா அதுதான், வரிச்சலுகை எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சேன். ஆனா அதையும் தாண்டி ஒரு 1,02,600 கோடி ரூபாய்களுக்கு வரிச்சலுகைகள் கொடுத்திருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா 1 லட்சம் கோடி ரூபாய்கள் இன்கம் டாக்ஸ் மூலமாக, தனிநபர் வருமானத்தின் மூலமாகவும், ஒரு 2,600 கோடி ரூபாய் கஸ்டம்ஸ் டியூட்டிகள் மூலமாகவும் மக்களுக்கு வரிச்சலுகை அனுப்பிச்சிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றிருக்குங்க. அதாவது இப்போ மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கலையே அவங்களுக்கு மன வருத்தம் இருக்கு. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஆனா குறிப்பாக தனிநபர் வருமானம் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. ஆக்சுவலா எதிர்பார்த்ததுல ஒரு சந்தோஷம் மிகுந்த ஏமாற்றம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவ்வளவு 7 லட்சம் தான் வருமான உச்சவரம்பு இருந்தது. அதை 12 லட்சமாக மாற்றி இருக்கிறார்கள். சோ 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது ஒரு காரணங்க. 2வது பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஹெல்த் செக்டார்ல ஒரு 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு 0% கஸ்டம் டியூட்டி. நீங்க இப்போ வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்காக, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு. இன்னும் ஒரு 6 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு 5% குறைத்து இருக்கிறார்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியை. சோ இது ரெண்டும் ஒரு ஹெல்த் கேர்லயும் தனிநபர் வருமானம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாட்டோட ஒரு முதுகெலும்பான ஒரு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்,
எம்எஸ்எம்இ செக்டார் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனோட டெஃபினேஷனை கொஞ்சம் மாற்றி அமைத்து இருக்கிறார்கள். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவரும் இருக்கிற கம்பெனி வந்து சிறு நிறுவனம் சொல்லுவாங்க. இப்ப அதை ஒரு 2.5 மடங்கு உயர்த்தி, அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 2.5 மடங்கு உயர்த்தி, சரி, மீடியம் இண்டஸ்ட்ரிக்கும் 2.5 மடங்கு உயர்த்தி அவங்கள வந்து நிறைய கம்பெனிகளை வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ள கொண்டு வந்ததுனால என்ன ஆகும்னா, போன வருஷத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் எந்தெந்த நிறுவனங்கள், அது கம்பெனியா இருக்கணும் தனிநபரா இருக்கலாம், அவர்கள் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து பணப்பட்டுவாடா அவங்களோட இன்வாய்ஸ் பேமெண்ட்டை வந்து 45 நாட்களுக்குள்ள கொடுக்கல அப்படின்னா அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து கழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை சில பேர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கமே நிறைவேற்ற மாட்டாங்க. தமிழக அரசாங்கம் கூட அதை மதிக்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனா அதை வந்து இப்ப அந்த இன்னும் நிறைய கம்பெனிஸ் எம்எஸ்எம்இக்குள்ள அந்த நெட்டுக்குள்ள நிறைய கம்பெனி கொண்டு வந்தா என்ன ஆகுதுன்னா, நிறைய கம்பெனிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். கேஷ் ஃப்ளோ அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பெரு நிறுவனங்கள் நீங்க பணம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கழிவு கிடைக்காது அப்படி என்ற ஒரு சட்டம் வந்ததுனால நிறைய நிறுவனங்கள் அதற்கு பயந்து இப்ப வந்து எம்எஸ்எம்இ நிறுவனத்துக்கு பேமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சுப்பிரமணியன் சார், இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்எம்இக்கு சொல்லியிருக்கிறீர்கள், அப்புறம் கடனுடைய தொகை 20 கோடி வரைக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த 48 லட்சத்துல வந்து மூலதன செலவு ஒரு 10 லட்சத்தி 10.1 lakhs crore. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சர்வதேச பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்பும் அமெரிக்காவுடைய ரிசர்வ் ஃபெடரல் வங்கிகள் எல்லாமே வட்டியை குறைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் வந்து இப்போ அமெரிக்காவுடைய பாலிசி அது இந்தியாவினுடைய ஒரு பக்கம் அடித்தா ஒரு பக்கம் வீங்கக்கூடிய சூழல். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு பல்வேறு சிக்கல்கள் சர்வதேசம் இந்த வருஷம் 25-26 சர்வதேச பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மந்தநிலை ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது இந்த வருஷம். இப்போ இதற்கெல்லாம் ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு அந்த பட்ஜெட் தெரியலையே. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு இதுக்கெல்லாம் இப்போது 10 லட்சம் 12 லட்சங்கிறது நம்முடைய டொமஸ்டிக் கிரைஸுக்கு ஒரு வழி கொடுத்துருக்குறாங்க வருமான வரிக்கு. நான் கேட்பது சர்வதேசத்தில் 88% இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும். ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, குரூடாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடைய ஒபேக்கை தாண்டி தனித்துவமாக கால் பதிப்பதற்கு ட்ரம்ப் முடிவாக்கிட்டு அமெரிக்காவுடைய தேசிய வங்கிகள் வட்டி வீதத்தை குறைக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய மந்தநிலை சர்வதேசத்தில் ஏற்படுவது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் வழிவகை செய்வத மாதிரி இன்னைக்கு இருந்த மாதிரி தெரியலையே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மந்த நிலையை விட யார் எந்த எக்கானமி பர்ஃபார்ம் பண்றதோ, பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதோ அந்த எக்கானமியை நோக்கி மற்ற நாடுகள் போக ஆரம்பிக்கும். அதனால்தான் அமெரிக்காவில் வந்து அவங்களோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 5% வச்சிருக்கிறார்கள். ஸோ 10 ஆண்டுகளுக்கு உண்டான கடன் பத்திரம், அரசாங்க கடன் பத்திரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% மேல போயிடுது. அதனாலதான் இங்க முதலீடு செய்தவர்கள், அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இங்கேருந்து நம்ம பங்குச்சந்தை வீழ்ந்ததுக்கு காரணம் எஃபிஐ எல்லாம் பணத்தை இங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இந்திய பொருளாதாரம் சரிகிறதுன்ற அது காரணம் அல்ல. அவர்கள் நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குது, சோ அங்க போய் நான் முதலீடு பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. ரெண்டாவது, ட்ரம்போட கொள்கை, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை அவர் வந்து முன்னெடுத்து அந்த தேர்தலை சந்தித்ததனால் இங்க வந்து நீங்க ஃபேக்டரிஸை போட்டீங்கன்னா, நிறுவனங்களை போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் பெனிஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதன் மூலமாக வந்து இந்த பொருளாதாரம் வந்து இங்கேருந்து பணப்பரிமாற்றம் இந்தியாவில இல்ல மற்ற நாடுகளில இருந்து அமெரிக்காவை நோக்கி சென்று விட்டன. ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவோம். ஸோ இதுல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ மிக முக்கியமாக அடுத்து வரப்போகின்ற டெக்னாலஜி வேர்ல்டுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இல்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸா இருக்கட்டும், எங்கெல்லாம் நம்மளை வந்து தனித்துவமாக காட்டிக்கொள்ள முடியுமோ அந்த துறைகளை நம்ம மேம்பட்டு இருந்தால் மற்ற நாடுகள் தானாக நம்மை நோக்கி வருவார்கள். நன்றி சார். நம்ம முதல் கட்ட கருத்தை பேசியிருக்கோம். நீங்க வந்து ஒரு ஆழமா இல்லாதாலும் கூட நாம் தனியாக ஒரு செல்ஃப் ரிலையண்டாக உருவானால் நம்மை நோக்கி பல வருவார்கள் என்கிறீர்கள். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரு முருகானந்தம் சார், நம்முடைய பாலு ஐயா அவர்களும் ஆடிட்டர் ஐயா அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கட்சி இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்கின்றது? முருகானந்தம். இப்போ பட்ஜெட் வந்து இந்த மோடி 3.0 பொறுத்த அளவுக்கு போன வருஷம் வந்து 2023-24 24-25 இப்ப 25-26 24-25 வந்து ஆல்பாபெட்ல ஆந்திர பிரதேஷ்கான பட்ஜெட். இப்போ அடுத்து பீகார் வந்து பீகாருக்கான பட்ஜெட்னு பொதுவாக ஊடகங்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றன. போன வருஷம் அதான் சொன்னாங்க, இந்த வருஷம் அதான் சொன்னாங்க. இது என்னன்னா, எலெக்ஷன் வந்து எந்த மாநிலத்துல வருதோ
அந்த மாநிலத்துக்கான இதை போக்கஸ் பண்ணி இந்த அறிவிப்புகள் இருக்குது. அது நடைமுறைக்கு வருதா வரலையாங்கிறது வேற பிரச்சனை, அது தனியா பேசிக்கலாம். அதுல ஆந்திராவுக்கு என்ன நடந்திருக்கு அல்லது அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பேசிக்கலாம். பிரச்சனை இப்ப வந்து பேச வேண்டியது என்னன்னா, இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய பணவீக்கமும் விலைவாசி உயர்வும். இதை பத்தி இந்த பட்ஜெட் எந்த விதமான அக்கறையுமே காட்டல. ஒண்ணு, இந்தியாவுடைய நடுத்தர வர்க்க குடும்பங்களுடைய வருமானம் கணிசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, அவருடைய செலவினங்கள் கணிசமாக கூடி இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒப்புக்கொள்ளக்கூடிய, எல்லா பொருளாதார ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருபவர்கள் எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஆனா அதை பத்தி இந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவங்க திரும்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதிகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து ஏற்கனவே வந்து ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம், பழைய வரி விதிப்பு முறை புதிய வரி முறைங்கிற வந்ததுக்கு பின்னாடி இந்த ஸ்லாப் வந்து அர்த்தமற்றதா ஆகி இருக்குதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு வந்து நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து வரைக்கும் அதை அதிகரிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 13 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா அவன் 4 லட்சத்துல இருந்து வரி கட்ட தான் வேணும். அதுல ஒன்னும் 1 லட்சம் அதிகமா சம்பாரிச்சா கூட அவன் 4 லட்சத்துல இருந்து வரி கட்ட போறாங்கிறதா முருகானந்தம். காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஸ்லாட்டை பார்த்தா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துல இருந்து 8 லட்சத்துல இருந்து இன்றைக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு டாக்ஸ் இல்லைன்னு சொன்னா 12.75 நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு, அதாவது சாமானிய மக்களுக்கு ஒரு நல்லது தானே, ஒரு எம்ப்ளாயை பொறுத்தவரை. அதெல்லாமே அது எல்லாமே நீங்க கேளுங்க. நீங்க வந்து மாத சம்பளம் பெறுகிறவர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கத்தினர்ல நீங்க யார வேணாலும் கேளுங்க. அவங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இது எப்படியான இதா இருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒண்ணு, அப்படியே வச்சுக்கிட்டா கூட நீங்க வந்து அதனால அவங்க பலன் அடைவாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட, நீங்க அதனால அவங்க அடையக்கூடிய பலனை வந்து விலைவாசிக்கும் பணவீக்கத்துக்கு தின்ன கொடுக்க போறாங்க. அதுதான் யதார்த்தமான நிலைமை. நீங்க ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானம் உயரவே இல்லை, சராசரி செலவினங்கள் உயர்ந்திருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. நம்ம யதார்த்தத்துக்கு போக கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க. சில்லறை பணவீக்க இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க அல்லது அதை பத்தி என்ன அட்ரஸ் பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன்? நடப்பு கணக்கு பற்றாக்குறை கிட்டத்தட்ட போன இதுல இருந்ததை விட அவங்க சொன்னதை விட இப்ப அதிகமா தான் ஆகியிருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இன்னும் என்ன சொல்றது, நடுத்தர வர்க்கத்துடைய சுமை கூட்டிட்டு தான் இருக்குது. நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க தினசரி எதிர்கொள்ளக்கூடிய என்ன சொல்றது பொருளாதார பிரச்சனைகளை வந்து இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது, ஏற்கனவே நெய்வேலி பாலசுவார் சொன்னாரு, சாதாரண மக்களுடைய இதுல இருந்து என்ன பாக்கெட் இருந்து நீங்க தினசரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை நீங்க யோசிச்சு பாருங்க, அதனுடைய பலனை கொஞ்சமாவது மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கான எந்த அறிவிப்புமே இல்லை. குறைஞ்சபட்ச தேர்தல் மனதில் கொண்டாவது அதை செஞ்சிருக்கலாம். ஆனா அது கிடையாது, அது வந்து அப்படியே இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினுடைய வருமான உயர்வுக்கான எந்த விதமான என்ன சொல்றது ஒரு கவனமே இந்த இதுல வந்து கொடுக்கப்படலைங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து விவசாயத்தை பத்தி பேசுறாங்க. விவசாய துறைக்கான எந்த விதமான குறிப்பிடத்தக்க எந்த அறிவிப்புமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்காங்க, இந்த கிசான் கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து அதிகம் பண்ணிருக்காங்க. அது மட்டும்தான் வந்து பற்றின வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரே விஷயம். அதை தவிர வேற பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து இடுபொருட்கள் வந்து விவசாய இடுபொருட்களுடைய விலை வந்து கூடிட்டே இருக்குது. விவசாயிகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு வந்து சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஒரு விவசாய சங்க தலைவர் கிட்டத்தட்ட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதை பத்தியே அந்த எம்எஸ்பிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியே நீங்க பேசவே கிடையாது. நீங்க வந்து 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க MS சுவாமிநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டை பத்தி இது வரைக்கும் கிளியர் பேசிட்டு இருந்தீங்க. பிரதமர் பேசினாரு, ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி பேச்சு, பாரதிய ஜனதா கட்சியுடைய மவுத் பீஸ் பேசினாங்க. இன்னைக்கு நீங்க MS சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. நீங்க 8 பட்ஜெட் தாக்கல் செய்தாருன்னு பெருமை பேசிக்கிறீங்க. 8 பட்ஜெட்ல வந்து நீங்க வாய்கிலி 2014க்கு முன்னாடி பேசின ஏதாவது விஷயத்தை இந்த 8 பட்ஜெட்ல நீங்க பேசியிருக்கிறீங்களா? நீங்க வந்து இந்த எம்எஸ்பி பத்தி இப்போ கிட்டத்தட்ட விவசாயிகள் வந்து ஒரு 3-4 வருடங்களாக இதுக்காக தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட இந்தியா ஃபுல்லா டிராக்டர் பேரணி போனாங்க விவசாயிகள். இப்ப எல்லா நகரங்கள்லயும் இந்த எம்எஸ்பிங்கிற அடிப்படையான விஷயத்தை சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டு. ஆனா அதுக்கான எந்த இதையும் வந்து எடுக்கவே கிடையாது. நீங்க வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து விவசாய சந்தையை வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கார்பரேட்டுகளுக்கு திறந்து விடுறதுல காமிச்ச வேகத்தை விவசாயிகளுடைய எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வமாக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிற விவசாயிகள்
குரலுக்கு நீங்க செவிசாய்ச்சிருக்கீங்களா? ஏன் இப்படி ஓவர் நைட்ல கொண்டு வந்து வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டுட்டு வந்து பாராளுமன்ற மரபுகளை முற்றிலும் மீறி உங்களால நிறைவேற்ற முடிஞ்சதில்ல? சரி. ஆனா ஏன் விவசாயிகளுடைய எம்எஸ்பி பத்தி நீங்க பேசவே இல்லைங்கிறதா கேள்வி. அதான் பாலு சார் கேட்டாரு. இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை அட்ரஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது மூணாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ரயில்வேவோட நிலைமை என்ன? இந்தியாவுடைய ரயில்கள் வந்து நிரம்பி வழிகிறது எல்லா பக்கமும். எல்லா பக்கம் இந்தியாவுடைய ரயில்வே வந்து நிர்வாகம் ஸ்தம்பிச்சு கிடக்குது. நீங்க ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிட்டீங்க. யாருக்கு எவ்வளவு ரயில் கொடுக்கப்படுது, எந்த புதிய வழித்தடங்கள் இயக்கப்படுதுங்கிறது எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இன்னைக்கு வர்றதே கிடையாது. அது பத்தி பொது விவாதங்களும் கிடையாது. இன்னைக்கு ரயில்வே வந்து இந்தியாவில் தினசரி 3 கோடி மக்களை சுமந்துக்கிட்டு போற இந்திய ரயில்வே பத்தி ஒரு டேட்டாவும் இன்னைக்கு வெளியே வர மாட்டேங்குது. அதை பற்றி வர மாட்டேங்குது. நீங்க ரயில்வே பட்ஜெட் ஒழிச்சிட்டீங்க. ரயில்கள் வந்து நிரம்பி வருகிறது. ரயில்வேவோட மிஸ்மேனேஜ்மெண்ட பத்தின நூற்றுக்கணக்கான குறைபாடுகளை வந்து மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க வந்து வந்தே பாரத் மாதிரி 1-2 சிம்பாலிக்கான விஷயங்களை செஞ்சுட்டு ஒட்டுமொத்த ரயில்வே கைவிட்டு உடைச்சு கைகளை விட்டு இருக்கிறீங்க. சார் பேசுவோம் சார். முருகானந்தம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல பேசினாரு, நான் அதை எடுத்துக்கிறேன். ரமேஷ் சேதுராமன், நான் உங்கள்கிட்ட இப்போ வைக்கிறது, நீங்கள் முக்கியமாக வைக்க போகிற இந்த பட்ஜெட்டை தேர்ந்ததை வைக்க போகிறேன். நீங்கள் வேலை பண்ணக்கூடிய துறை சர்வதேச துறை. சர்வதேசத்தில் பல நாடுகள் கோலாட்சி அனுபவம் உங்களுக்கு உண்டு. இப்போ அதை பற்றி நான் கேட்க போகிறேன். இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 3 குறைகள் உண்டு. R&Dக்கு பெரிய அளவில் நிதி உதவி இல்லை. ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 1.28 கல்விக்கு மட்டும்தான் உயர்த்திருக்கிறாங்க. செப்பரேட்டாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ரெண்டாவது, அமெரிக்கா சவுதி அரேபியாவிலிருந்து 1 ட்ரில்லியனுக்கு மேல் 1000 பில்லியன்களை பெறப்போகிறார்கள் 4 ஆண்டுகளில். டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தது ஏஐ தொழில்நுட்பதற்கு 60 லட்சம் கோடி. நாம் ஒதுக்கி இருக்கிறது 500 கோடி. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் 60 லட்சம் கோடி, நாங்கள் ஒதுக்கி இருக்கிறது 500 கோடி. 2. மூன்றாவது, பாதுகாப்புக்கு ஈரான் போன்ற நாடுகள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஹிஸ்புல்லாவோடு அந்த போருக்கு ட்ரோன்கள் 1000கணக்கான ட்ரோன்களை செய்திருக்கிறார்கள் இந்த போரிலே, கஸ்ஸாவினுடைய போரில். நாம் அதற்கு ஒதுக்கி இருக்கிறது 4.91. அமெரிக்கா 66 லட்சம் கோடி மிலிட்ரிக்கு, சைனா 23 லட்சம் கோடி, நாம் 4.91. இதை இணைத்து இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கேள்வி கடினமா இருக்கான்னு கடினமே கிடையாது. உங்களுக்கு கடினம் கிடையாது, அதனாலதான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். மொதல் விஷயம், அதை தொட்டு பல விஷயங்களை சொல்றேன். குறிப்பா ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன். இங்க சாமானியர்களுக்கான பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சாமானியர்களுக்கு உதவும். ஒரு பக்கம் 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது கூட டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 30%, 24 லட்சத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பேசுறோம். அது நல்ல ஒரு சாமானியர் இல்லை. காரணம் என்னன்னு சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க, அதாவது விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னா பணவீக்கம், நீங்க வந்து 5%, 6% நீங்க சொல்லிட்டே போறீங்க. அப்போ அந்த பிராக்கெட்ல இருக்கும்போது என்னோட 30% என்னுடைய இது வரிக்கு போயிட்டு இங்கேயும் நான் கூடுதல் செலவு பண்ணுங்கும் போது ஒரு பிரச்சனை வருது இல்லையா? அதை சமன் செய்ய ரொம்ப ஈஸியா இது உதவிடும். அப்போ என்ன, என்னுடைய வருஷம் என்னுடைய வருமானம் கம்மியா ஏறிட்டு இருக்கு, செலவீனம் அதிகரிக்கிறது. ஆனா என்னோட டாக்ஸ் நான் கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த டாக்ஸ் இல்லங்கும் போது எனக்கு 10% ஏறினா கூட 20% எனக்கு கையில ஒரு இது இருக்கு செலவு பண்றதுக்கு. சார் உங்களுக்கு 40,000 50,000 மிச்சமாயிருதுல சார். ஒரு பேச்சு சொல்றேன், நீங்க 50,000 ஏமாத்த முடியாது. ஒரு அரசு தொழில் செய்றவர், அவருக்கு மாதம் 5,000 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருதுல. 5,000 ஆச்சுன்னா இல்ல, அது மட்டும் இல்ல, இப்ப அதை வந்து எங்க செலவு செய்வாங்கன்னு நீங்க பாருங்க. ரைட். இப்போ முதல் செலவு உங்களுக்கு எதுவா இருக்கும்? குடும்பத்திற்கான வீட்டிற்கான அத்தியாவசியங்கள். வெரி குட். அந்த அத்தியாவசியங்கள் எங்க இருந்து வருது? பொதுவா வந்து காமன் மேன் தான், அவங்க தான் பெனிஃபிட் அடைய போறாங்க. அப்ப அவங்களுக்கான வருமானத்திற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். இது இருக்கு. சரி, நம்ம இன்டர்நேஷனல் விஷயத்துக்கு வருவோம். நமது இவர் ஆடிட்டர் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப கரெக்டா சொன்னார். சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லும்போது சொன்ன விஷயம், நம்ம சுயசார்பா இருந்துட்டு நம்ம லோக்கல் டொமஸ்டிக் கன்சம்ஷன் இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே இன்டர்நேஷனல் அளவுல இருக்கக்கூடிய ஒரு பல நம்மை நோக்கி அதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அங்க ஏறுது இறங்குறத பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம், சரிங்க, இன்டர்நேஷனல் ஆஸ்பெக்ட்ல நீங்க கேட்டது என்ன? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D. நிச்சயமா அதுக்கு செலவு பண்ணணும், பெரிய அளவுல செலவு பண்ணணும்.
சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இதை செலவு பண்ணிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பாக்குறீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அது அதுக்கு என்ன நிச்சயமாக ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க? அது பண்ணது வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனா நம்ம ஒரு பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம வந்து ஏதானும் ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது வழி இல்லை. அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க வந்து R&D அப்படின்னு நம்ம சொல்றது போக நீங்க அதை தொடர்ந்து வந்ததுனால ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஏஐ சொன்னேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் சைனா ஒரு அந்த துறையில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். டீப் சீக்னு ஒரு கம்பெனி கண்டிப்பா பல பில்லியன் டாலர்களை கொட்டி கொடுத்து ChatGPT போன்ற நிறுவனங்கள் உருவாக்கிய ஒரு விஷயத்துல அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20% 25% விழுந்தது. ஏண்டான்னு பார்த்தா அதில் 100ல் ஒரு பங்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவங்க வந்து நாங்கள் ஏஐ மாடலை உருவாக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், மூன் அண்ட் மார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நிலவுக்கோ இல்லைன்னா புதன் கிரகத்துக்கோ நீங்க வந்து விண்வெளி ஓடங்களை அனுப்புறதுல இந்த ஏஐ விவகாரத்துல நீங்க கேட்டீங்க இல்லையா, அவங்க எல்லாம் இத்தனை லட்சம் கோடி இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்றாங்க, நம்ம ஏன் கம்மியா பண்ணியிருக்கோம்னு. அதுக்கு ஒரு பேரலல் உதாரணம் சொல்றேன். நினைச்சா பண்ண முடியும், ஆனா இது இருந்தாலும் இந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. குறைஞ்சது ஒரு 10-15 மடங்கானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய மங்கள்யான்னு ஒரு இதை கொண்டு வந்தோம். ஆமா, அந்த படம் ஒன்று எடுத்தாங்க ஹாலிவுட்ல. அந்த படத்தோட பட்ஜெட்டை விட நம்ம வந்து நிஜமாகவே அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம விண்வெளி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதைத்தான் சொல்றேன், $100 இவங்க அனுப்பிடுறாங்களே எப்படின்னு. அதுதான். ஆமா, அப்போ வெளிநாடுகளை விட நம்ம ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையுடனும் சரி இந்த மற்ற விஷயங்களையும் கணக்கெடுத்துக்கும் போது ரொம்ப கணக்கிட்டு மிகச்சரியாக நமது விஞ்ஞானிகள் மிக மிக பிரமாதமான விஷயங்களை செய்யறாங்க. அதனால நம்ம அந்த விஷயத்தை ஏஐக்கும் பொருத்தி பார்க்கலாம். அதை சிறுக கட்டி பெருக வாழ்வோம், கொஞ்சம் ரூபாய் கண்டுபிடிப்போம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், ஏஐ வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவிலிருந்து போன இன்ஜினியர்கள் தான் எல்லாத்துலயும் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதான் இந்த டீப் சீக் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்கள் முழித்து கொண்டு, அதாவது இதுக்கு முன்னாடி பட்ஜெட்லாம் ரொம்ப பேசினாங்க. அதாவது எப்படின்னா நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அப்படியே எக்கானமியை தூக்கி நிறுத்துருவோம்லாம் பேசினாங்க. அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து எந்த அளவுக்குங்கிறது அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு ஒன்று இருக்கு, LLMன்னு சொல்லுவாங்க. அதை இந்தியாவிற்கானது இப்பதான் உருவாக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்தியாவுக்காக ஒன்று உருவாக்குவோம், பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம் நாங்க, BOS. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒவ்வொரு இதுலையும் வந்து மேக் இன் இந்தியான்னு பேசும்போது அந்த சமயத்துல பேசுறதோட இருக்கே தவிர அதுக்கப்புறம் அது வந்து காற்றில் காணாமல் போகிறதுங்கிறது. ரமேஷ் ஒன்று சொல்லிட்டு போறேன். ஏபி சிங் வந்து நேற்று ஒரு 4 வாரத்துக்கு முன்னி பேட்டி கொடுத்திருந்தார். தேஜஸ் வந்து 40 வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருவோம் தேஜஸ் விமானம். HAL-க்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் 2010 இன்ன வரைக்கும் ஒன்றும் வரலன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். சீனா பக்கத்தில் 6வது தலைமுறை விமானத்தை செய்து விட்டார்கள். அப்போ நமக்கு அதில் ஒரு பெரிய லேப்பிங் இருக்கு. இல்லை, அது இருக்கு, ஆனால் அதை சரி செய்ய முடியும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஆயிட்டோம். நம்ம ஒரு பக்கம் மட்டும் போகிறது. இப்போ பாருங்க, அமெரிக்கா கிட்டக்க போய் நம்ம வந்து பல ராணுவ தளவாடங்களை வாங்கறதுக்கு ட்ரம்பை வந்து பாசிஃபை பண்றதுக்கு தான் அவரை தாஜா செய்வதற்காகத்தான் வாங்குறோமே தவிர உண்மையாகவே நம்ம வந்து அந்த இதை பண்ண, ஏன்னா இதை என்னைக்கோ பண்ணிருக்க முடியும். ஆனா நம்ம ரஷ்யாவின் பக்கம் சாயறோம்னு செய்து கொண்டு நம்ம சீனாவிற்கும் ஆதரவாக இருந்து கொண்டு அதே சமயத்துல சீனா வந்து இந்தியாவிற்குள் வரும்போது அதை பற்றி நம்ம கேள்வி கேட்காததுனாலையும் அது ஒரு நெகட்டிவாகவும் இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷன்ல தெளிவான ஒரு முடிவை எடுத்து நம்ம முன்னோக்கி போயிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா இது வருங்கால காலங்கள்ல இந்த ஓவரால் இப்போ வந்து அமெரிக்காவோட ரெப்போ ரேட் குறைப்பாங்கன்னு சொன்னாங்க, குறைக்கல. அப்போ அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வரும். ரெப்போ ரேட் குறைக்க மாட்டாங்கிறது, அது 4% மேல ஸ்டேபிளா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அது அவங்க வந்த உடனே சொல்லிட்டாங்க. ரைட். இப்போ நம்ம இந்திய பொருளாதாரத்தை தாக்கல் பண்ணணும்.
ரொம்ப சார். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க சார். நியூக்ளியர் விவகாரத்துல வந்து ஆனா அதுக்கான வந்து இப்ப நமக்கு எனர்ஜிக்கான தேவை கூட போகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக் வண்டிகள்ல வந்து நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு வந்து நம்ம அரசு முனைப்புடன் காட்டுது. அதனாலதான் பேட்டரி லித்தியம் பேட்டரிக்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. Excise duty. அதே மாதிரி நிறைய இன்னும் வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்ல பாதுகாப்புக்கும் சேர்த்து நம்மளோட நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஃபண்டு ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாலு சார், இப்போ ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம இந்த எக்கனாமியை பற்றி பேசுவோம். நான் வந்து இந்த டேக்ஸு வந்து கட் பண்ண ரமேஷ் சொன்னாங்க பாருங்கள், அதில் அரசியலை தாண்டி ஒரு நன்மை இருக்கிறது. 10 லட்ச ரூபா ஆண்டுக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். 1 லட்ச ரூபா அவங்களுக்கு 50,000 60,000 ரூபா டேக்ஸ் ஃப்ரீ ஆகும். 12 லட்சம் வரைக்கும். 13 லட்சத்திற்கு மேல் பார்க்கும்போது தான் 75,000 ரூபா அவங்க கட்டுறாங்க. அப்படி தான் வருது. 15 லட்சத்துக்கு வரும்போது தான் அவங்க வந்து 1,05,000 கட்டுறாங்க. 12 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு ஃப்ரீ. அது இந்த தேசத்தினுடைய உற்பத்திகளுக்காக பயன்படுவோம் அப்படின்ட்டு ரமேஷ் கருத்தை வச்சார். இப்போ அந்த கருத்தை தாண்டி இதில் ஒரு பெரிய டிஸ்பேரிட்டி இருக்குது. இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்து குரல்கள் எழும்புகின்றது. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்டும் இல்லை. வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட் ஆய்வில். தோல் 18த்துலேயும் மற்ற ஒரு துறையிலையும் தமிழ்நாடு நல்லா பண்ணியிருக்குண்டு. இது ஒரு பிஹாரி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாருக்கு மட்டும் எலெக்ஷனுக்காக இது ஒரு டிஸ்பேரிட்டி அப்படின்னு எல்லாருடைய குரல்கள் இருக்குது. நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுவரை பேசின கருத்துக்களை நான் மீண்டும் ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், சுப்பிரமணியம் கூட பேசும்போது இந்த இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸை பற்றி ரொம்ப வலியுறுத்தி அவர் பேசினார். ஆமாம், அவர் ஆடிட்டர் அதில் ரொம்ப கவனமாக. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஏற்கனவே 7 லட்சம் இருந்தது. 7 லட்சம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிட்டத்தட்ட 45,000 மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் 7 லட்சம் அந்த பிராக்கெட்டில் வர்றாங்க. இப்போது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தான் இந்த 12 லட்சம் எக்ஸாம்ஷனில் வராங்க. ஆமாம், விதிவிலக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர், எத்தனை விழுக்காடு மொத்தம் ஒர்க் ஃபோர்ஸில் நீங்கள் இந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்க எத்தனை விழுக்காடு? ஒன்று. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேக்ஸை நாங்கள் ரிபேட் போட்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த நியூ ரிஜிம் படி பார்த்தீங்கன்னா, இப்போ 7லேருந்து 12 ஆக்கினதில் 88,000 ரூபாய் 80,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு மாதம் 8,000 ரூபா நான் பெனிஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து இது வேடிக்கையா இல்லையா? அது கேலியா இல்லையா? 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 8,000 ரூபா பெரிய விஷயமா? ஆனால் எங்கே இருக்கணும் என்று சொன்னால், யார் வந்து தன்னுடைய வாழ்நாளுக்காக அதனுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே செலவு பண்ணுறாங்களோ அதில் வந்து நீங்கள் பெனிஃபிட் பண்ணி கொடுங்க. ஒரு சின்ன கேள்வி ஐயா, நீங்கள் ஒரு மூத்த ஆளுமை, வருடத்திற்கு 80,000 ரூபாய் 10 லட்சம் வாங்குறவனுக்கு 10% கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகுது இல்லை? நான் சொல்கிறத கவனிங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா சேலரி வாங்குறான். அவனுக்கு 8,000 ரூபாங்கும்போது 96,000 ரூபா அவனுடைய வாழ்க்கையில பெரிய அமௌண்ட்ல சேவிங்ஸ்ல இல்லைன்னு சொல்றேன். எப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 96,000 ரூபா பெரிய விஷயமா? அப்படி சொல்ல முடியாது. 96,000 அப்படி இல்ல. 96,000 ரூபாய் குடும்பத்தோட என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன்னா, நீங்க அதாவது வருமானத்தையும் செலவையும் பார்க்கும்போது எதை பார்க்கணும் என்று சொன்னால், அத்தியாவசிய பொருட்களுக்காகவே வாழ்க்கை பூராவுமே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களை தான் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அது சரி. அது யாரை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். மோடி ஆட்சிக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் 82 விழுக்காட்டு பேர் சாதாரண கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னா, 20 ஆண்டுகளில் இந்த பெரிய பெரிய முதலாளிகள் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பணியிலையும் யாரையும் நிரந்தரமாக நியமிப்பது இல்லை, அன்றாட கூடியதை நியமிக்கிறாங்க. இப்போ உதாரணமாக 10,000 ஒரு சம்பளத்தர் வாங்குறார் ஒரு செக்யூரிட்டி, அல்லது ஒரு சிறு வியாபாரி, அல்லது ஒரு கடையில் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்க தான் 80 விழுக்காடு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் 10,000 ரூபா வாங்கினவர் இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய விலைவாசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,000 அல்லது 18,000 இருந்தால் தான் அந்த 10,000 ரூபாய்க்கு இருந்த அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி இருக்க முடியும். அவருடைய விளைவு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு சாதாரண மக்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்கிறார்கள். அதாவது அடிப்படையான தேவைகளை, உணவை, பருப்பை, அரிசியை, எண்ணெயை, காய்கறியை, பழங்களை, இவைகளெல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. அது எப்படியே சரியான ஒரு இதாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஐடியில் 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து
எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்களே, அது வந்து மொத்த பணியாளர்களில் 2 விழுக்காடு கூட இல்லை. 2 விழுக்காடு கூட மொத்த ஒர்க் ஃபோர்ஸில் அவங்க வரல. அவங்களுக்கு கொடுத்ததை வந்து ஒரு பெருசாக பேசுறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? சரி, நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், வியாபாரிகளும் வர்றாங்க, இல்ல பணியாளர்கள் மட்டும் இல்லையே. ஒண்ணே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நீங்க ஒன்ன சொல்லணும், சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கையில அவன் கையில காசு வந்தா தான் அவன் செலவழிப்பான். ஏன்னா 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 11,000 ரூபா செலவு பண்றான், 1000 ரூபா கடன் வாங்கி. சரி, அப்படி இருந்தால் தான் அவன் வாழ்க்கை நடத்த முடியும். பேசுவோம். ஆக அவருக்கு வந்து நீங்கள் ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். அப்படிங்கிறதா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கு விலைவாசிகளை குறைப்பதில் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை, எசென்சியல்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எனக்கு ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. செல்வத்தில் பிறந்தோமா, சிறு தொழில்கள் செய்வல்லோமா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அல்ல எங்கும் பல்லைத்தான் காட்டத்தான் பரிமற்றான் இதயத்தே செய்திட்டானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மக்களுக்கு அடிப்படையான உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு, வீட்டு வாடகையை கொடுப்பதற்கு அதற்கான எந்த ஒரு வழியும் இல்லை, அது மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த சம்பளம் அல்லது நம்முடைய ஊதியம் வந்து இன்றைக்கு குறைந்தது 60 விழுக்காடு வரை ஏறி இருந்தால்தான் அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இன்னைக்கு வாங்கக்கூடிய பணத்தில் இருக்கும். ஆனால் 10,000 வாங்கி 16,000 வாங்கியிருக்கேனா? கிடையாது. சரி, 2,000 3,000 தான். ஆடிட்டர் ரமேஷ் சார், நீங்கள் ரெண்டாம் கருத்தை வைங்க. நம்முடைய பாலு சார் அவர்களும் ரமேஷ் அவர்களும் பேசினாங்க, நீங்கள் வைங்க சார். இந்த பட்ஜெட்டில் உங்களை கவர்ந்த அல்லது இது மாறி இருக்கலாம் என்ற கருத்து. அதாவது சுஃபியான், இப்போ வந்து ஐயா முன்னாடி பேசும்போது சொன்னாங்க எம்எஸ்பி வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க. 16 அக்டோபர் 2024 அன்னைக்கு ஒரு 6 பொருட்களுக்கு வந்து எம்எஸ்பி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வரப்போகின்ற காலங்களுக்கு, ராஃபி பருவத்திற்காக. அதாவது கோதுமைக்கு வந்து 2,425 ரூபாய், அதாவது 1,182 ரூபாய் தான் அதனோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 105% மார்ஜினை உயர்த்தி 2,425. பார்லிக்கு வந்து 1,980 ரூபாய், 60% மார்ஜினை உயர்த்தி கிராமன் என்ற ஒரு ப்ராடக்ட்டுக்கு 60% உயர்த்தி 5,650 ரூபாய். லென்டில், அப்புறம் மஸ்டர்ட், அப்புறம் சீஃப்ளவர், சன்ஃப்ளவர். ஸோ இந்த 6 பொருட்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு தடவையோ 3 மாதங்களுக்கு ஒரு தடவையோ இதை மாதிரி எம்எஸ்பி எந்தெந்த பொருட்களுக்கு உயர்த்துறாங்களோ அது வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது தயவுசெய்து நம்ம பார்க்கணும். மேபி அந்த எம்எஸ்பி கம்மியா ஜாஸ்தியானதான பேசலாம் நம்ம. அதாவது 50%. எம்எஸ் சுவாமிநாதனோட அவரோட கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு விளைபொருட்களோட விளைவிக்கின்ற காஸ்ட் ஒரு 100 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு 50% நீங்க மார்ஜின் அவர்களுக்கு கொடுத்து 150 உயர்த்த வேண்டும் எம்எஸ்பிய அப்படின்றது அவர் லாஜிக். அது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன 6 பொருட்கள் 16 அக்டோபர் 2024 அன்னைக்கு வலைதளத்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோல இருக்கு. இது வந்து சரி பார்த்துக்கலாம். இந்த பணத்தை அவங்க கொடுக்கலன்னா கேள்வி கேட்கலாம். சுப்பிரமணியன் சார், ஒரு கேள்வி. 88% நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கு மார்க்கெட்டில் 87-70 காசாக ஆகிறது. நாம் ஃபாரின் ரிசர்வ்டு கேஸை செல் பண்ணி தான் அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நிலைமை இன்றைக்கி 87 ரூபா 70 பைசா ஓப்பன் மார்க்கெட்டில், இன்றைக்கி காலை மார்க்கெட்டில். இப்போ நாங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தினா தானே விலைவாசி குறையும். விலைவாசி குறையிறதுக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்ல. நல்ல கேள்வி சுஃபியான். டாலர் என்பது ஒரு கரன்சியாக பார்க்காமல் ஒரு ப்ராடக்டாக பாருங்க, ஒரு கமாடிட்டியா பாருங்க, அரிசி பருப்பு மாதிரி பாருங்க. ஏன்னா டாலர் நீங்க மட்டும் நான் மட்டும் வந்து இம்போர்ட் பண்ணல. டாலரின் மூலமாக உலகத்துல உள்ள அனைத்து நாடுகளும் டாலரை வந்து பே பண்ணி தான் க்ரூட் ஆயில வாங்குறாங்க. அதனால அது பேர் பெட்ரோ டாலர். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது உலகத்துல டாலருக்கு உண்டான டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த விலையேற்றம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2024 டாலருக்கு அகேன்ஸ்டா மற்ற கரன்சிகள் வீழ்ச்சி அடைந்த விகிதம் 8-12%. நம்ம வீழ்ச்சி அடைந்த சதவிகிதம் வந்து 3% தான். 3%. சுப்பிரமணியன் சார் 2004 இருந்து 2017 வரை 44 ரூபாயிலிருந்து 58. இப்பொழுது நம்முடைய வீழ்ச்சி 29 விழுக்காடு. நீங்கள் 2004 இருந்து 2024 பாருங்க, 44 ரூபாய் எங்கே இருக்கின்றது? இப்பொழுது 87 ரூபாய் 70 பைசா எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. 2 மடங்கு 46. 44 2004 டாக்டர் மன்மோகன் சிங், இப்பொழுது 87 ரூபாய் 70 பைசா. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எத்தனை வருடங்கள் ஆயிருக்குங்க? எத்தனை வருடங்கள் நீங்க தான் சொல்லணும். எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு சொல்லுங்க. 20 வருஷம். 20 வருஷத்துல எவ்வளவு ரூபாய் உயர்ந்து இருக்கிறது சார்? மோடி அவர்களுடைய ஆட்சி 2002 ரூபாய். ஐயா 5%.
அதாவது சார் நான் என்ன சொல்றேன்னா, டாலர் கரன்சி என்பது நானும் நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற கரன்சி கிடையாது. டாலர் என்பது ஒரு ப்ராடக்ட். எப்படி நம்ம அரிசி பருப்பு வாங்குறோமோ டாலரை கொடுத்து க்ரூட் ஆயிலே வாங்குகின்றோம். 85% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும், நீங்க வந்து ஆல்டர்னேட் எனர்ஜி கண்டுபிடிக்காத வரைக்கும் இதன் தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இல்ல, $1000 கொடுத்து ஒரு பொருளை நாங்கள் $60,000 கொடுத்து வாங்குகின்ற பொருளை இப்பொழுது $87,000 கொடுத்து வாங்கணும். மக்களுக்கு விளங்குற மாதிரி நான் கேட்கிறேன். $60 ஒரு டாலர்னால் இன்னைக்கு $87 கொடுக்கும் போது அது இந்தியாவில் இம்போர்ட் டாக்ஸ் போட்டு ஃப்ரைட் எல்லாம் போட்டு வாங்கும்போது $100 மேலே செல்லும். அது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எப்படி அதை விட்டு நகர முடியும் என்ற கேள்வியை நவரலா இல்ல, நான் சொல்றேன், தெளிவான விளக்கம் சொல்றேன். அன்லெஸ் ஆல்டர்னேட் ஃபியூயலுக்கு போகாத வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அது எந்த அரசாங்கம், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த தாக்கத்திலிருந்து வெளியில வர முடியாது. அதற்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனால் கரும்பிலிருந்து வருகின்ற ஒரு பை ப்ராடக்ட், எத்தனால் என்கின்ற ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி க்ரூட் ஆயில மிக்ஸ் பண்ணி E20/25, அதாவது எத்தனால் 20% by 2025 அப்படின்ற திட்டத்தை எடுத்துக்கொண்டு சென்று இப்ப 17% நம்ம க்ரூட் ஆயில்ல வந்து இம்போர்ட் பண்ற க்ரூட் ஆயில்ல வந்து எத்தனால் கலந்து நம்ம பிரைஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைன்னா நீங்க $100 மேல போயிருக்கும். நீங்க வந்து மற்ற நாடுகளையும் கம்பேர் பண்ணுங்க, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுங்க, நம்ம நாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம நாடு எப்படி இருக்குன்னு உங்களை மாதிரி எனக்கு வந்து $60 தான் இருக்கணும்னு ஆசைங்க. பட் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற க்ரூட் ஆயில் வந்து வெளியில டாலர்ல தானே வாங்க முடிகிறது. இல்ல நம்ம அதுக்கு டைம் இல்ல. இப்ப நீங்க க்ரூட் ஆயில மட்டும் நான் பேசல, எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து மற்ற இம்போர்ட்டர் ஃபெர்டிலைசர்ல இருந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த டாலர் வந்து இட் cannot be, இது ஒரு துறைக்கு மட்டுமல்ல, இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன குண்டூசி வரைக்கும் டாலர் தான் பயன்படுகிறது. நம்ம ரெண்டாவது ஒரு தரத்துல பேசுவோம். ரமேஷ், நிறைவு கருத்து இந்த பட்ஜெட்ல. சுஃபியான், ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். சுஃபியான் சொல்லுங்க சுப்பிரமணியன் சார். நம்ம அந்த இதுல பட்ஜெட்ல வந்து எல்லாம் முன்னாடி வந்து ஆந்திரா, இப்ப வந்து பீகார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் சேர்ந்த பிரமுகர். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பீகாருக்கு ஒரு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கொடுத்ததுனாலேயே அதை வைத்துக்கொண்டு வருகின்ற தேர்தலில் வந்து பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திடுவாங்கன்ற வந்து ஒரு குறைவான மதிப்பு போட வேண்டாம். சரி, அப்படி போடுறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் செப்டம்பர் 2023 அப்ப நடந்த தேர்தலில் வந்து ₹1000 மகளிர் உரிமை தொகை கொடுத்து அப்ப EVK இளங்கோவன் ஐயா வென்றது வந்து இதன் பணம் கொடுத்துதான் வின் பண்ணாரு. நம்ம இன்டைரக்டா ஒத்துக்கிறோமா? பேசுவோம் சார், பேசுவோம். ரமேஷ் சார் சுருக்கமாக. இல்ல, இதுல வந்து நீங்க வந்து R&D பத்தி கேட்டீங்க. ஓவரால் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து அதிகப்படியா ஒதுக்கி இருக்கு. அது எல்லா துறைக்குமே உண்டு. எல்லா துறைக்கும் உண்டு. நம்ம குறிப்பா சொல்றோம் இஸ்ரோ போன்ற விஷயங்கள். நீங்க சொல்றீங்க ஃபைட்டர் ஜெட் எல்லாம் சொல்றீங்க. ஆமா. அமெரிக்கால பாத்தீங்கன்னா நாசா இருக்கு இல்லையா? ஆமா. பல அவங்களுடைய ஈவன் டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கு DRDOன்னு ஒன்று இருக்கு, நமக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாசாவும் பல கண்டுபிடிப்புகளை அவங்களோட ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்ய வேண்டி இருக்கிற அவசியம் இருக்கு நமக்கு. 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்லாம் சொன்னீங்க. ஆமா, அது சைனாவை வந்து பல நேரங்களில் பல பிம்பங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இப்ப லேட்டஸ்டா புலம்பி இருக்காங்க. இப்ப என்னன்னா வந்து ஸ்டார்லிங்க், அமெரிக்காவுடைய ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இந்த 6th ஜென் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ என்னன்னா அது அந்த டெக்னாலஜி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்தியாவும் அதற்கு தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம வந்து எலான் மஸ்கையும் அவங்களோட ஸ்டார்லிங்கையும் இந்தியாவுக்குள்ள பர்மிட் பண்றதுக்கு உண்டான வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. செய்ய வேண்டியிருக்குன்னா நமக்கு பிரஷர் வருது. ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் ரமேஷ் சார், நல்ல டாபிக் இது, பேச டைம் இல்லை. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், அசர்பைஜானிலிருந்து நமக்கு ஆர்டர்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டுடைய விமானத்திற்கு 36,000 கோடி ரூபாய்க்கு நாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதனால இதை தியாகம் செய்தோன்னு வைங்க, நாம வருங்காலத்தில் பெரிய ஜாபம் பண்றோம். நிச்சயம் அது இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் நீங்க சரிதானா? ஆமா, இது மட்டும் இல்ல, அந்த நாடுகளுக்கு நம் தலைமை ஏற்பது போல நம்ம அவங்களுக்கு சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன் ஸ்டார்லிங்க் எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகள், அதுவும் வந்து வளர்ச்சி அடையாத நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய நம்ம பண்ணணும்.
அதன் மூலமாக நமது தலைமையை ஏற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை கொண்டு வரணும். இன்றைக்கு ஃபண்ட் இல்லாதனால நம்ம ஒரு அசோசியேட்டா கார்ப்பரேட்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள் இல்லாட்ட இந்தியா முன்னேறுவதும் சிரமத்தில் வந்துரும். அது ஒரு கஷ்டம். நம்முடைய ஆனா நம்ம வந்து பாலு ஐயா எதையுமே அவர்கள் free-ஆ பார்க்கிறார்கள், வேற நம்மள்ட்ட பொருள் இல்லைன்னா பொருள் இருப்பனோடு நாங்க சேர்ந்து தான் போடணும் இல்லையா? கடைசியான ஒரு விஷயம், இந்தியால இருந்து ஃபண்ட் எல்லாம் வந்து ஃபாரினுக்கு தூக்கி கொடுக்காதீங்க. சைனா மாதிரி கடன் கொடுத்தாலும் தப்பு இல்ல. சரி, இலவசமா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்கள கேள்வியும் கேட்க முடியாது, அவங்க கிட்ட இருந்து நீங்க எந்த வித பெனிஃபிட்டையும் பெற முடியாது. முருகானந்தம் ஐயா, உங்களுடைய நிறைவு கருத்தை ஒரு 2 to 3 நிமிடத்திற்குள் சுருக்கமாக. நான் பாயிண்ட் அவுட் பண்றது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். என்னன்னா, நேரடி வரிகளாக இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ், மற்ற இது கார்ப்பரேட் டாக்ஸ், இந்த விஷயங்களுக்கும் மறைமுக வரியா இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீதான வரி, குறிப்பா நம்ம ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டக்கூடிய வரி இருக்கு இல்லையா, இதுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே போகுதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சாமானிய மக்கள் தொடர்ச்சியாக வரிச்சுமையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதும், கார்பரேட்டுகளுக்கான வரி குறைஞ்சுக்கிட்டே வர்றதும் என்ன மாதிரியான இப்ப இதுல யாரு பெனிஃபிட் அடைய போறாங்க, இதுல எந்த மக்கள் பெனிஃபிட் அடைய போறாங்கன்னு நான் கேட்கிறேன். மக்கள் செலுத்தக்கூடிய வரி அதிகமாயிட்டே இருக்கு, கார்பரேட் செலுத்தக்கூடிய வரி குறைவாயிட்டே இருக்குது. நேரடி வரி வருவாய் குறைகிறதும் மறைமுக வரி அதிகமாகிறதும் என்ன விதமான சமிக்கைகளை கொடுக்குதுங்கிறது ஒரு கொஸ்டின். அதுல இருந்து யார் பலனடைய போறாங்கிறதும் தெளிவான விஷயம். அதை நம்ம தனியா பேச வேண்டியதில்லை. ரெண்டாவது என்னன்னா, மார்ஜினலைஸ் பீப்புள்ஸ் மேல இந்த அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கரிசனம் என்னங்கிறதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, போன வாரம் வந்து தமிழ்நாட்டுடைய நிதித்துறை அமைச்சர் வந்து மத்திய நிதி அமைச்சரையும் இவங்களையும் போய் சந்திச்சாரு. எதுக்காகனா, 100 நாள் வேலைக்கான பணத்தை தயவு செய்து விடுவீங்கன்னு சொல்லி நீங்க பர்சனலா செக் பண்ணி பாருங்க. 100 நாள் வேலைக்கு வந்து பணம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட மாச கணக்குல பணம் இல்ல. அன்றாடம் காட்சிகள், ஏழை எளியவர்கள் தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்காக 100 நாள் வேலைக்கு போறாங்க. அந்த பணத்தை அரசாங்கம் வந்து விடுவிக்கிறதுல மத்திய அரசாங்கம் தாமதம் செய்து கொண்டு இருக்கிறது. இது யாருக்கான, இந்த அரசாங்கத்தோட பிரையாரிட்டி தான் என்னங்கிறது கேள்வி. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உழைத்த பணத்துக்காக மாத கணக்குல காத்திருக்காங்க. அப்படியான விஷயங்கள்ல வந்து அதை பத்தி எல்லாம் நீங்க அட்ரஸ் பண்றதே இல்ல. ரெண்டாவது வந்து ரொம்ப சுப்பிரமணியன் சார் ரொம்ப சொன்னாரு கரன்சி பத்தி. டாலர் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கிறப்ப கரன்சியா இருக்குது சார். மோடி ஆட்சி வந்தா கமாடிட்டியா மாறிடுது. அவருக்கு நிறைய தர்ம சங்கடம் இருக்குதுன்னு சொன்னாரு. 60 ரூபாய் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. 60 ரூபாய் இருக்கணும், மோடிக்கு முட்டு கொடுக்கறோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவருடைய சங்கடம் எனக்கு புரியுது. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எப்போ எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 140 அதே வச்சுதான் மன்மோகன் சிங் வாங்க வேண்டியது இருந்தது. 140 ரூபாய், 140 டாலர் பேரல் வந்து க்ரூட் ஆயில் வித் அன்னைக்கு அந்த மன்மோகன் சிங்கும் அதை வச்சுதானே வாங்கினாரு என்ன க்ரூட் ஆயில. அப்போ அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது கேட்கதான் வேணும். நீங்க அதுக்கான பதில் சொல்ல கடப்பாடு உடையவர்கள்னு சொல்றாங்க. நீங்க வந்து அப்ப அன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, அன்னைக்கு கேட்டா அது கரன்சி இந்தியாவுடைய மதிப்பே கீழே போயிருச்சு, இந்தியாவே நாசமா போயிருச்சுன்னு புலம்புனீங்க. இன்னைக்கு அது ஜஸ்ட் கமாடிட்டின்னு கடந்துட்டு போறீங்க. இது என்ன விதமான லாஜிக் புரியல. அதான் பிரச்சனை. சரி முருகானந்தம், நல்லா சிறப்பா இருந்தா 100 முறை பேசுவோம். இது ஒரு பெரிய டாபிக், ஒரு 4 மணி நேரம் பேச வேண்டியது. ஆனாலும் எனக்கு நேரம் தருவதற்கு இதுக்கு மேல அனுமதிக்கல. எங்களுடைய சிறப்பாக எங்களுடைய இந்த 1 மணி நேரம் 55 நிமிஷத்துல மரியாதைக்குரிய ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியினுடைய முருகானந்த ஐயா அவர்களும், பொது உடைமையினுடைய மிக முக்கிய மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய நெய்வேலி பாலு, அதை போன்று சர்வதேச பல விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடிய நம்முடைய ரமேஷ் சேதுராமன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிரஸ் தொலைக்காட்சியுடைய ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சியிலிருந்து நன்றி. மீண்டும் சந்திப்போம்.